விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு வெற்றிக்குரிய ஆண்டு. உங்கள் ராசியில் 2, 4, 12 ஆகிய 3 இடங்களையும் ஆரம்பத்திலே குரு பகவான் பார்க்கின்றார். சனி அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. 5ஆம் இடத்திற்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது, பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு இந்த ஆண்டு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அத்தனை யோகங்களும் வரப்போகின்றது. அதிலும் குரு பகவான் கடகத்துக்கு உச்சம் பெற்று 26/5/2026 வருகின்ற பொழுது உங்கள் ராசியையும் 3, 5 ஆகிய இடங்களையும் பார்க்கப் போகின்றார். எனவே முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லப் போகின்றீர்கள். வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். எதிர்பாராத விதத்திலே நல்ல தொகை உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக தொழிலை விருத்தி செய்து கொள்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அயல்நாடுகளிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். என்ன இருந்தாலும் விருச்சிக ராசி என்று எடுத்துக்கொள்கிற பொழுது அதிச்சார குருவின் பலனாகவும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடும். விலகிச் சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து சேர்வார்கள். ராகுகேது பேச்சிலே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு ராகு வருகின்றார். 3இல் வருகின்ற ராகு முன்னேற்றத்தை அதிகரித்துக் கொடுக்கப் போகின்றது. ராகுகேதுகளுக்குரிய பிரீதியாக சர்ப்பசாந்திகளை செய்து கொள்வது, குருப்பெயர்ச்சி காலத்திலே குருவை வணங்குவது, சனிப்பெயர்ச்சி காலத்திலே சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை வணங்குவது, யோகபலம் பெற்ற நாளிலே நீங்கள் சென்று வணங்கினால் உங்களுக்கு யோகங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதும். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானம் உச்சத்தை அடையப் போகின்றது. அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நற்பலன்கள் கிடைக்க நீங்கள் பி அழகாபுரியில் உள்ள பொன்னழகி தேவி அம்மனை வழிபட வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் பி அழகாபுரி புதுக்கோட்டையிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஊர். அதாவது கீழச்சோல்பட்டி, சிவகங்கை மாவட்டம் கீழச்சோல்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஊர். அங்கு இருக்கக்கூடிய பொன்னழகி அம்மன் வடக்கு பார்த்த கொற்றவை. அந்த அம்மனை நீங்கள் வழிபட்டால் எந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையும்.